2025ஆம் ஆண்டில் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகள் பட்டியலில் த்ரிஷா 8 முதல் 10 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 10வது இடத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக டாப் ஹீரோயினாக நடித்து வருகிறார். நயன்தாராவும் 8 முதல் 10 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 9வது இடத்திலிருந்து தென்னிந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார். ரஷ்மிகா மந்தனா 8 முதல் 13 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 8வது இடத்திலிருந்து பான் இந்திய ரசிகர்களை கவர்ந்துள்ளார். வித்யா 8 முதல் 14 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 7வது இடத்தில் தனித்துவமான கதை தேர்வுகளால் தனக்கென ஒரு இடம் பெற்றுள்ளார். கரீனா கபூர் 8 முதல் 18 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 6வது இடத்தில் பல தலைமுறைகளை கடந்து முன்னணியில் திகழ்கிறார். ஆலியா பட் 10 முதல் 20 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 5வது இடத்தில் இளம் வயதில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தன்னை நிரூபித்துள்ளார். கத்ரீனா கைஃப் 15 முதல் 25 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 4வது இடத்தில் பாலிவுட்டின் நம்பகமான ஹீரோயினாக வலம் வருகிறார். பிரியங்கா சோப்ராவும் 15 முதல் 25 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 3வது இடத்திலிருந்து ஹாலிவுட்டிலும் இந்திய சினிமாவிலும் புகழ் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கங்கனா ரனாவத் 15 முதல் 27 கோடி ரூபாய் சம்பளத்துடன் 2வது இடத்திலிருந்து வித்தியாசமான கதைகளில் தன்னை முத்திரை பதித்துள்ளார். முதலிடத்தில் உள்ள தீபிகா படுகோனே 15 முதல் 30 கோடி ரூபாய் சம்பளத்துடன் பத்தான், ஜவான், கல்கி 2898 போன்ற பான் இந்திய ஹிட் படங்களின் மையமாக விளங்குகிறார். இந்த பட்டியலில் உள்ள அனைத்து நடிகைகளும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் வெற்றிகரமாக நடித்து பான் இந்திய மார்க்கெட்டை கட்டுப்படுத்தியுள்ளனர். இவர்களின் சம்பள உயர்வு பெண் நட்சத்திரங்களுக்கான மதிப்பு மற்றும் மார்க்கெட் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. மேலும் பலர் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோர் என புதிய முகமாகவும் உருவெடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள TN News Today சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.